மதுரை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் நிலத்தை குறைந்த விலைக்கு குத்தகை விட்ட வழக்கில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமாக பசுமை வெளிச்சாலையில் உள்ள 10 கிரவுண்ட் நிலம் இந்திய மாதர் சங்கம் என்ற அமைப்புக்கு 2010ஆம் ஆண்டு முதல் 29 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு கொடுக்க ஒப்புதல் அளித்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த நிலத்தை மாதம் 3000 ரூபாய் வாடகைக்கு வழங்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை ரத்து செய்யக்கோரி PR ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் நியாயமான வாடகை நிர்ணயிக்கப்படாததால் கோயிலுக்கு பல கோடி ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் தனியார் ஆடிட்டரை நியமித்து இழப்பீட்டை கணக்கிட்டு கோயிலுக்கு உரிய இழப்பீட்டை வசூலிக்க உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. மனு பொறுப்பு தலைமை நீதிபதி D. கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி PB பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிலத்தை குத்தகைக்கு கொடுப்பது தொடர்பாக ஆட்சேபங்கள் கோரிய பொழுது 2012இல் மனுதாரர் ஆட்சேபம் தெரிவித்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பின் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் தற்பொழுது அந்த நிலத்துக்கு 4 லட்சம் ரூபாய் வாடகையை நிர்ணயிப்பது தொடர்பாக அறநிலைத்துறை ஆணையர் பரிந்துரை அனுப்பியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 2011ஆம் ஆண்டு அரசாணையை திரும்ப பெறக்கோரி 2013ஆம் ஆண்டு அறநிலைத்துறை ஆணையர் அளித்த பரிந்துரை மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனு குறித்து பதிலளிக்கும்படி இந்து சமய அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.